வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இந்த வீடியோ மண்டே ஈவினிங் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் கேஷ்யூ மஷ்ரூம் கிரேவியும் செய்யலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். இது புரட்டாசி மந்த்து, நம்மளால் நான்வெஜ் சாப்பிட முடியாது. நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து மஷ்ரூமும் இன்னொன்று பன்னீர். இது ரெண்டுமே நம்ம பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா கிரேவி பண்ணி சாப்பிட்லாம். சம்டைம்ஸ் நான் சப்பாத்திக்கு சிக்கன் கிரேவி பண்ணுவேன். ஸோ அது இப்போ பண்ண முடியாது அப்படிங்கிறதால மஷ்ரூம் ஆஃப்டர்நூன் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு ஷாப் போயிருந்தேன். ஸோ அங்கே இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ இந்த மஷ்ரூமை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் செய்யணும், இல்லைனா இது மண்ணாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் எடுத்துடணும். அதே மாதிரி தண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு லேயரையும் நம்ம நல்லா பீல் பண்ணி எடுத்துடணும். இப்போ ஸ்கின்னெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 தடவையிலேருந்து 3 தடவை மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு சிலவங்க சொல்லுவாங்க மஷ்ரூமை வாஷ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் தொடச்சிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, ஏன்னா இது மண்ணில் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு நான் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே நீங்கள் மஷ்ரூம் வாங்குறீங்க அப்படின்னா பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக இருக்கணும். கருப்பாக இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பாக வாங்காதீங்க. கருப்பாக இருந்தது அப்படின்னா அது நமக்கு பாய்சன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வாங்கிட்டு வந்தீங்க, ஒயிட்டாக இருக்கும் போதே வாங்கிட்டு வந்தீங்கனாலுமே ஒரு 1 or 2 days அந்த மாதிரி வச்சுருந்து அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இதை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வாங்கிட்டு சப்போஸ் மறந்துட்டீங்க, அதுக்கப்புறமா அது எடுத்து பார்க்கும்போது கருப்பாக இருந்தது அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி அதை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, ஏன்னா அது ஒரு பாய்சன். கேஷ்யூ மஷ்ரூம் கிரேவி இதை செய்யறது ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு மஷ்ரூமை ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு 2 எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி, எப்போவும் மசாலா கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை இந்த வெங்காயத்தோடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்து இதுலேயே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதில் போடுறதுக்காக தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம், அதுக்கப்புறமா கீ கொஞ்சம், ஸோ இது ரெண்டுத்தையும் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை போட்டுக்கோங்க. நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்காது, அதனால நான் அதை யூஸ் பண்ணல. இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறமா வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் வதங்கினதுக்கப்புறமா மசாலாஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது தான். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதுதான் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போது இந்த ஸ்டேஜில் கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்காக மிக்ஸி ஜாரில் 10 கேஷ்யூ, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா, இது 3த்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டால் மஷ்ரூம் நல்லா வெந்துடும். மஷ்ரூம் நிறைய நேரம் வேகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, 10 மினிட்ஸ் போதும், அதுக்குள்ளவே அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா இறக்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா கேஷ்யூ மஷ்ரூம் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவியை தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி போட்டுட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏன்னு தெரியல, அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சமாக ஜீரக தண்ணி வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ சப்பாத்தி போட்டு அவங்களுக்கும் வச்சு கொடுத்துட்டேன். முன்னாடிலாம் மொத்தமாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா
ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். பட் இப்போல்லாம் வந்துட்டு பாப்பா இருக்கிறதால எங்களால் அது மேனேஜ் பண்ண முடியல. ஸோ நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா பாப்பாவை வந்து அம்மா பார்த்துப்பாங்க. அப்படியே ஒவ்வொருத்தவங்களாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா அம்மாவுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நான் போட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 10 o'clock ஆகிடுச்சு. நான் ஒழுங்காக கூட சாப்பிடல, பாதியிலே எழுந்துட்டேன். ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு வந்து நிறைய ஹீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி டைப்பர் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்ததால் ரேஷஸ் வந்துடுச்சு. பட் இங்கே வந்து பெங்களூர் கிளைமேட்டுக்கு எனக்கு வேறு வழியே தெரியல. ஸோ டைப்பர் தான் யூஸ் பண்ண முடியுது. இல்லைனா வந்து அவங்க ரொம்ப வந்து குளிராக இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு டைப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் செட்டில் ஆனாங்க. ஸோ நான் வந்து டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறமா பாலில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு இதை போட்டு கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணி அதை வந்து குடிச்சிடுவோம். ஸோ இது வந்து டைஜஷனுக்கு நல்லாவே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நல்லா தூக்கமும் வரும். ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா பால் குடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா அது குடிச்சிட்டா ரொம்ப வயிறு ஃபுல்லாகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். பட் ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு எனக்கு வாமிட்லாம் இருக்காது. பட் அடிக்கடி வந்து பசி எடுக்கும். பசி எடுத்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு எனக்கு வந்து மயக்கம் வந்துடும். அதனாலே வந்துட்டு நான் பால் குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் நைட்லலாம். ஸோ அது அப்படியே வந்து பழக்கமாயிடுச்சு. இப்போவும் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்துட்டு மாட்டுப்பால் இருக்கும். அங்கே வந்து அது ஹெல்த்தியாக இருக்கும். இங்கே வந்த புதுசில் இது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் இதுவே வந்து பழகி போச்சு. அதுக்கப்புறமா இருந்த பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிரேவி வச்ச அந்த கடாயை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா கிச்சனெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ எப்போவுமே வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு அந்த ஜூஸுக்காக ஊற வச்சுருவேன். மார்னிங் எழுந்தது வந்து நான், ஹஸ்பண்டு, பாப்பா வந்து இப்போ தான் வந்து இதை சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அதை ஊற வைக்கல. டீடாக்சிஃபைட் ட்ரிங்க்குக்கு மட்டும் வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு அது மட்டும் போட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கீழே கிச்சனெல்லாம் வந்து பெருக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் டே சமைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நான் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி என்ன செய்யணுங்கிறது எப்போவுமே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.